10th ஸ்டாண்டர்ட் பசங்களா உங்களோட மிட் டேர்ம் எக்ஸாம் வந்து போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் அதில் எப்படி எழுதுனீங்களோ ஓகே, அதை மறந்துடுங்க. இப்போ வரப்போகிறது குவார்டர்லி எக்ஸாம் கிடையாது, இது உங்களோட பப்ளிக் எக்ஸாம். என்ன மேம் சொல்றீங்க? குவார்டர்லி எக்ஸாம் தானே வரப்போகுது, அதுவும் செப்டம்பர் 15ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ குவார்டர்லி எக்ஸாம் தானே என்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. திஸ் இஸ் யோர் பப்ளிக் எக்ஸாம். ஸோ குவார்டர்லி எக்ஸாமா இருந்தாலுமே இதை நீங்க பப்ளிக் எக்ஸாம்னு நினைச்சு படிச்சா மட்டும்தான் உங்களால நீங்க நினைச்ச ஸ்கோரை பப்ளிக் எக்ஸாம்ல வாங்க முடியும். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் இஸ் யோர் ட்ரையல் எக்ஸாம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் அண்ட் ஒவ்வொரு அவரும் நீங்க செலுத்தக்கூடிய அந்த ஒவ்வொரு மணி நேர ப்ரிப்பரேஷனும் திஸ் இஸ் நாட் ஃபார் யோர் குவார்டர்லி எக்ஸாம், திஸ் இஸ் ஃபார் யோர் பப்ளிக் எக்ஸாம். ஸோ உடனே ஒரு பேப்பர்ல நீங்க குவார்டர்லி எக்ஸாம் எழுதிட்டு அதை அடிச்சுட்டு திஸ் இஸ் யோர் ட்ரையல் பப்ளிக் எக்ஸாம் நீ எழுதுங்க. ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல நீ ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஒரு பப்ளிக் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல வர ஸ்கோர், அதுல வர ரிசல்ட் தான் நீ பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி எழுத போற அப்படின்றத உனக்கு பிரதிபலிக்க போகுது. ஸோ எஸ் பசங்களா, குவார்டர்லி எக்ஸாம்க்கு ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ் நாங்கள் போட்டுட்டோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ப்ராப்பரா, ஏன்னா இன்னுமே வந்து உனக்கு பார்த்தோன்னா ஒரு 25 days தான் இருக்கு. ஸோ யார் யாருக்கு அந்த 25 days ஸ்டடி பிளான் வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நவ் 25 daysல நீ குவார்டர்லி எக்ஸாம்க்கு என்னென்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல விட்டையோ அதெல்லாம் நீ வந்து பேக்லாக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு குவார்டர்லி எக்ஸாம்ல புதுசா எல்லாத்தையுமே படிச்சுட்டு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு ரெடியா குவார்டர்லி எக்ஸாமை அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே மேம், ஸோ இப்போ என்னோட பப்ளிக் எக்ஸாம் ஒன்று இருக்கே, அதுக்கு நான் என்ன பண்றது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாமை நீ ட்ரையல் பப்ளிக் எக்ஸாமா எடுக்கணும். ஸோ இந்த ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்த ஏப்ரல்ல உன்னோட பப்ளிக் எக்ஸாமை நீ சூப்பரா எழுத முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த A to A ஸ்டடி பிளான் நான் உனக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ பசங்களா கவலையே படாதீங்க. சோ இது வரைக்கும் நீ பேக்லாக் லிஸ்ட் ஏதாச்சும் வச்சிருந்தனா பேக்லாக் எல்லாத்தையுமே நீங்க இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுக்கு மேல புதுசா ஃப்ரெஷ்ஷா பேக்லாக் வரக்கூடாது. அண்ட் வாட் டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கப்புறம் நீ வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், உன்னோட வீக் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கா வந்து இப்பவே வந்து பேஸ் பில்டப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குவார்டர்லி முடிச்சிட்டனா இந்த நீ போர்ஷன்ஸை திரும்ப வந்து தொட மாட்ட, அடுத்த போர்ஷன்ஸை தான் நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவ. ஸோ இப்போ இந்த குவார்டர்லியே நீ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வந்து வீக்குன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ஸ்ட்ராங்கன் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போ படிக்கணும்? ஸோ இது வரைக்கும் 4 hours படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் டெய்லியும் ஒரு 5 hours படிங்க. அண்ட் பேக்லாக்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 hour வந்து காலையிலயோ இல்லைன்னா ஈவினிங்லயோ நீ வந்து செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கணும். அந்த 1 hour கம்ப்ளீட்டா ஃபார் பேக்லாக்ஸ். ஸோ இது வரைக்கும் 3 hours படிச்சுட்டு இருந்தனா 4 hours படிங்க. அந்த 4th hour உன்னோட பேக்லாக் கம்ப்ளீஷன் சீரீஸ். அண்ட் வாட் டு ப்ரையாரிட்டைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸ்ல உனக்கு வந்து சம்ஸ், நியூமரிக்கல்ஸ் எது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னு மேம் சொல்லியிருப்பாங்க, அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அண்ட் நீ எதுல வீக்கா இருக்க, எந்த ஒரு சாப்டர்ல வீக்கா இருக்கோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணு. சயின்ஸ்லயும் அதே மாதிரி நீ பிசிக்ஸ்ல வீக்கா, கெமிஸ்ட்ரியில வீக்கா, பயாலஜில வீக்கா, ஸோ எதுல ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. நான் ஏன் மேம் எல்லாரும் ஈஸியா தான் படிக்க சொல்லுவாங்க? இல்ல, இப்பதான் இந்த குவார்டர்லி டைம்ல தான் உன்னோட வீக் சப்ஜெக்ட்ஸை நீ வந்து என்ன பண்ண, வீக் கான்செப்ட்ஸை நீ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஏன்னா போக 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 உனக்கு டைம் கிடைக்காது. அண்ட் நெக்ஸ்ட் ரிவைஸ் பண்ணணும். பசங்களா எப்பயுமே அந்த நாளுக்கான விஷயத்தை படிச்சதுக்கு அப்புறம் அப்படியே போய் வந்து படுத்துறாதீங்க. அடுத்த நாள் அடுத்தது புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ எப்பயுமே ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எய்தர் அந்த படிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா அந்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ நீ ரிவைஸ் பண்ணதுக்கு ஒதுக்கி வைக்கணும். இல்லையா காலையில உனக்கு ஹேபிட், எழுந்திருக்கிற ஹேபிட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் half an hourல நீ ரிவைஷன் பண்ணணும். ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் உன்னோட பிரெயின் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் முக்கியம்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ண வைக்க, எல்லாம் தூரம் போட்டுரும். அதனால ரிவிஷன் இம்பார்ட்டன்ட். அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். ஆல்ரெடி நம்ம தெரி பேட்ச்ல இது எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். தெரி பேட்ச்ல இப்ப பாத்தீங்கன்னா பசங்க ஒரு 5 டெஸ்ட் எழுதிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் எடுத்த போர்ஷன்ஸ் எல்லாமே டெஸ்ட்டும் எழுதிட்டாங்க. ஸோ நான் குவார்டர்லி எக்ஸாம்க்கான போர்ஷன்ஸையும் நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க இன்னும் தெரி பேட்ச்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னையோட இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து முடியுது. ஸோ 999க்கு நம்ம தெரி பேட்ச் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ இந்த ஆஃபர் நீங்க ஜாயின் பண்ணி தெரி பேட்ச் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஏப்ரல் மந்த்ல நீங்க எழுத போற அந்த பப்ளிக் எக்ஸாம்க்கு இந்த ஆகஸ்ட்ல நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ ஆகஸ்ட்ல ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகஸ்ட்ல வந்து ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணிட்டு உன்னோட செப்டம்பர்ல நீ குவார்டர்லி எக்ஸாம் எழுதிடுவேன். ஸோ உன்னோட கான்செப்டும் வந்து ஃபுல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிடும். அண்ட் அக்டோபர்ல நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும்.
இது உன்னோட பப்ளிக் எக்ஸாம்க்கான ஸ்கெடியூல். அண்ட் நவம்பர்ல உன்னோட ஹாஃப் இயர்லி வந்துடும். நவம்பர்ல உன்னோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமா அதை எடுத்துக்கோங்க. அண்ட் டிசம்பர்ல இப்போ உன்னோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீ பயங்கர வந்து ஃபாஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஃபுல் சிலபஸையுமே நீ வந்து ஃபுல் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மோட்ல ப்ரிப்பேர் பண்ணணும். ஜனவரியில செகண்ட் ரிவிஷன், பிப்ரவரியில ஃபைனல் பாலிஷ், உன்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துடும். அண்ட் மார்ச்ல உன்னோட எக்ஸாம் ஸ்மார்ட் ரிவிஷன் பண்ணணும். அண்ட் ஏப்ரல்ல உன்னோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துடும். ஸோ பசங்களா ஆகஸ்ட்ல ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க, பேக்லாக்ஸ் விட்டுறக்கூடாது. செப்டம்பர்ல கான்செப்டை தரோ பண்ணிடுங்க. அண்ட் உன்னோட ரைட்டிங் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் ப்ராக்டிஸ் இது எல்லாத்தையுமே ஸ்மார்ட்டா வந்து பண்ணணும். சரியா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உன்னோட மெமரி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், டெஸ்ட் அண்ட் அனலைஸ் பண்ணணும், ஸ்டே காம் அண்ட் கான்ஃபிடென்ட். ஓகே? ஸோ பசங்களா இதெல்லாம் பண்ணாவே போதும். கண்டிப்பா வந்து உன்னால வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாம்லையும் சரி உன்னோட பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி சூப்பரா மார்க் வாங்க முடியும். ஓகே? ஸோ இதான் உன்னோட எக்ஸாம் டே ரிமைண்டர். ஸோ குவார்டர்லி எக்ஸாம்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஓகே? இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னா சூப்பரா உன்னோட பப்ளிக் எக்ஸாம் நீ ப்ராப்பரா வந்து உன்னோட ட்ரீம் மார்க்கை நீ வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் குவார்டர்லி எக்ஸாம். இது உன்னோட குவார்டர்லி எக்ஸாம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உன்னோட பப்ளிக் எக்ஸாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் பிளான் வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை.